பாண்டிய ஸ்டோர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் நேரா ஜனார்த்தன் கிட்ட போறாங்க. ஜனார்த்தன் கிட்ட போயிட்டு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மாப்பிள்ள என்னாச்சு? என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னுடைய வீட்ல நான் லஞ்சம் வாங்கின விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்பத்துல இருந்து அப்பாவும் சரி, அம்மாவும் சரி யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. மீனா முதல் கொண்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டுலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க என்ன கொழுங்குத்த பண்ணிட்டீங்களா? எதுக்காக உங்க வீட்ல இருக்கவங்க இப்படி பேசிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா மாப்பிள்ள சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேனுன்னு எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு. நான் நீங்க சொன்ன பேச்ச கேட்டிருக்க கூடாது. கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கணும். என்னுடைய அப்பா அவருடைய கடந்த காலத்த ஏகப்பட்ட விஷயத்த அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்ப வரைக்குமே கரைப்படாத கையா இருக்காரு. நீதி, நேர்மை, நியாயம் இப்படிதான் அவரு. அவருக்கு பொருந்த நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன்றத அவரால ஏத்துக்க முடியலன்னு சொல்லி அவ்ளோ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ஜனார்த்தன் மாப்பிள்ள அப்படி என்ன தப்பு நீங்க பண்ணிட்டீங்க? உங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் அப்படி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறாங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க இதே மாதிரி குண்டு சட்டில குதிரை ஓட்டக்கூடாது. 4 காசு பார்க்கணும், மீனாவை நீங்களும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை உங்களுக்கு சொன்னேன். அதை நீங்க நேர்த்தியா செய்ய முடியாம இப்படி மாட்டிக்கிட்டீங்க. சரி விடுங்க, நடந்தது நடந்து போகட்டும். ஒருவேளை நீங்க அரெஸ்ட் ஆயிட்டு போயிட்டு இருந்தா அப்படியே விட்டுருப்பேனா? கண்டிப்பா அப்படி விட்டுருக்க மாட்டேன். நான் எப்படியாவது என்ன பண்ணியாவது உங்க வேலையை திரும்ப உங்களுக்கு வர வச்சிருப்பேன். அதே மாதிரி தான் நான் உங்களை நல்லபடியா திரும்பவும் வெளியே எடுத்திருப்பேன். இவ்வளோ விஷயம் உங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கும்போது எதுக்காக மாப்பிள்ள பயப்படுறீங்க? எதை நினைச்சும் கவலைப்படாம நான் சொல்றத நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜனார்த்தன் சொல்றாங்க. இல்ல, நானு கொஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டு பட்டப்பாடே போதும். இனி என்னால லஞ்சன்ற பக்கம் போகவே முடியாது. அதுக்கப்புறம் என் அப்பா என்ன கொன்னு போட்டுருவாரு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க சொல்ற மாதிரி என்னால லஞ்சம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு செந்தில் ஜனார்த்தன் கிட்ட சொல்றாங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.